வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். உலகத்தோட முதல் மூத்த மொழினாலே நம்ம தமிழ் மொழியை தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நம்ம தமிழ் மொழியோட சிறப்பை கூறும் வகையில் நிறைய நூல்கள் காப்பியங்கள் இருந்தாலும் நம்ம முதல்ல சின்ன வயசுல படித்த நூல்னா அது திருக்குறள் தான். இன்னைக்கு திருக்குறள் எழுதின திருவள்ளுவரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். திருவள்ளுவர் வாழ்ந்த இடம் உறுதியா தெரியல. அதனால கிமு முதல் நூற்றாண்டுல தற்போதைய சென்னை மயிலாப்பூர்ல இவர் வாழ்ந்ததா தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. காவேரி பக்கம் அருகில் வாழ்ந்த மார்க்சேன் என்பவர் இவரோட கவித்திறனை பார்த்துட்டு தன்னுடைய மகள் வாசுகிய இவருக்கு திருமணம் செஞ்சு வச்சதா அறியப்படுது. திருக்குறளின் சிறப்புகள். அகர முதல என தொடங்கி மொத்தமா 133 அதிகாரமும் 1330 குறளும் கொண்டது. திருக்குறளை படிக்காத தமிழனே இல்லை என்று கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு தமிழ் நன்னறி நூலாக இருக்கு. திருக்குறளோட சிறப்பை உணர்ந்த ஜியு போப் என்பவர் திருக்குறளை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காரு. திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அப்படின்னு 3 பிரிவுகளை கொண்டது. அறத்துப்பால் அதிகாரத்துல 38 அத்தியாயங்களும், பொருட்பால் அதிகாரத்துல 70 அத்தியாயங்களும், காமத்துப்பால் அதிகாரத்துல 25 அத்தியாயங்களும் கொண்டது. திருக்குறள் ஒரு பொக்கிஷ நூலா இன்று வரை கருதப்படுது. திருக்குறளுக்கு உலக பொதுமறை, முப்பால், ஈரடி நூல், உத்திரவேதம், தெய்வ நூல், தமிழ்மறை, பொய்யாமொழி, பாயுரை வாழ்த்து அப்படின்னு சிறப்பு பெயர்கள் இருக்கு. திருக்குறளை தந்த திருவள்ளுவருக்கு பொய்யில் புலவர், முதற்பாவலர், சென்னாபோதர், தேவர், நாயனார், பெருநாவலர், தெய்வ புலவர், மாதானுபங்கி அப்படின்னு சிறப்பு பெயர்கள் இருக்கு. நினைவு சின்னங்கள். சென்னையில வள்ளுவர் நினைவா வள்ளுவர் கோட்டம் அப்படின்னு ஒரு நினைவிடம் தமிழக அரசால் 1973ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டுச்சு. வள்ளுவர் எழுதிய 1330 குறளும் குறள் மண்டபத்தில் பொறிக்கப்பட்டிருக்கு. இங்க திருவாரூர் கோயில் தேர்மாறி தோற்றமுடைய நினைவு சின்னமும் இருக்கு. இந்தியாவின் தென்கோடியான கன்னியாகுமரியில முக்கடல் சந்திக்கும் இடத்துல தமிழக அரசால் திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டிருக்கு. இந்த திருவள்ளுவரோட சிலை 133 அடி உயரம் கொண்டது. இதை வடிவமைத்தரோட பேரு கணபதி. இந்த சிலை செப்டம்பர் 6, 1990 தொடங்கி 1999 வேலைப்பாடுகள் முடிக்கப்பட்டு ஜனவரி 1, 2000 திறந்து வைக்கப்பட்டுச்சு. 1960 இந்திய அரசு திருவள்ளுவரோட நினைவு அஞ்சல் தலை வெளியிடுறாங்க. திருவள்ளுவரை வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என பாரதியாரும், வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாரதிதாசனும் புகழ்ந்து பாடியிருக்காங்க. திருவள்ளுவர் இறப்பு. தமிழ் புலவரான திருவள்ளுவரோட இறப்பு பத்தி இன்னைக்கு வர அதிகாரப்பூர்வமா குறிப்பு எதுவும் இல்லை. ஆனா மயிலாப்பூர்ல பிறந்து வளர்ந்த இவர் ஔவையார் உதவியோட மதுரையில இருக்க தமிழ் சங்கத்துல திருக்குறளை அரங்கேற்றியதா சொல்லப்படுது. இன்னைக்கு உலக பொதுமறை என்று அனைவராலும் சொல்லப்படும் திருக்குறளை நாம் தமிழ் இனத்தை சேர்ந்த ஒருத்தர் எழுதியிருக்கார் என்பது நமக்கு மிகப்பெரிய பெருமையினை சொல்லலாம்.